இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய ரெட் ரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியே தோல் வந்து பச்சையாகவும் உள்ள ஃப்ளஷ் வந்து நல்ல டார்க் ரெட்டிஷ் இருக்கக்கூடிய வெரைட்டி. இப்போ ரெட் டைமோடு கம்பேர் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான வித்தியாசங்கள். ஒன்று இதனுடைய ஷேப். இப்போ ரெட் டைமண்ட் கோவாங்கிறது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரெட் ரூபிங்கிறது சின்ன ஒரு கூம்பு வடிவில் வந்து நமக்கு இந்த மாதிரி பழங்கள் வந்திருக்கும். ஸோ இதுதான் மெயின் வித்தியாசம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெவி பியரர் அதாவது இப்போ ரெட் டைமண்ட் உதாரணத்துக்கு ஒரு கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா 2ஆவது வருஷத்தில் ஒரு 15 to 15 கிலோ கொடுக்குது. தேர்ட் இயரில் கமர்ஷியலாக ஒரு 30 40 கிலோ அப்படி வருதுன்னா, இது செகண்ட் இயர்லேயே கமர்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25 30 கிலோ கொடுக்கும். இன்னும் ஃபுல் மெச்சூர்ட் ஆகும்போது 50 கிலோ 60 கிலோ தாண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக இந்த ரகத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ கொய்யா அப்படின்னாவே பொதுவாக நீங்களுக்கு ஒரு கிளையில் 2 காய்கள் வைக்குதுன்னு சொல்லுவோம். இந்த ரெட் ரூபியை பொறுத்த வரைக்கும் ஒரே கிளையில் குறைஞ்சபட்சம் 4 6 காய்கள் வைக்குது. இந்த அடிப்படையில் இது ஒரு ஹெவி பியரர். கமர்ஷியல் பொட்டன்ஷியல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம 3 வெரைட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இது ஒன் ஆஃப் த மெயின் வெரைட்டி. ரெட் டைமண்ட், ரெட் ரூபி, ராயல் வெல்வெட். இந்த 3ல் இது அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம். இப்போ இந்த ரெட் ரூபியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு தைவான் வெரைட்டி. எப்படி தைவான் பிங்குன்னு பிஃபோராக ஒரு வெரைட்டி வந்துச்சோ, அதற்கப்புறம் அங்கே ஃபைன் பண்ண ஒரு வெரைட்டி தான். இங்கே அதை வந்து அங்கே ரெட் ஹார்ட் அப்படிங்கிற பேரில் வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கணும், ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டராக இருக்கணுங்கிறதுனால தான் ரெட் ரூபிங்கிற பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தைவான் வெரைட்டி. தைவான் பிங்கோடவும் அதிக ஈல்டு, அதிக கலர், அதிக டேஸ்ட் வரக்கூடிய வெரைட்டிங்கிறனால தான் இப்போ நம்ம ரெட் டைமண்டுக்கு அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.